இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி அக்குரணை சஹாப்தீன். பேச்சுன்னா பேச்சாய்க்கணும். இப்படி ஏமாத்துற சரியா? இதோட எத்தனை தடவை என்னை அலைய வச்சுட்டாரு. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இனி என்றால் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். நீங்க எங்கப்பா? எங்க சாய்பு சச்சா தாருக்கோ துண்டு போ கண்டபடி ஏசிக்கிட்டே வாராய். எனக்கு உங்களை தான் சக்கா ஈக்கியப்பா. உண்மையை சொல்லுங்க, நீங்க எங்க சாச்சாவுக்கு என்ன செஞ்சீங்களா? என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு எப்பவுமே என்ன பத்தி சத்தம் பிக்கும் தான். உங்களுக்கு இந்த சாச்சாட பேச்சு தான் பேசி தாருக்கிட்ட சரி மனுஷன் வசமா மாட்டி பட்டி பாரு போல விளக்குது. மத்தவங்களுக்கு குழி வெட்டுறவரு அவரு விழுந்துட்டாரோ. சரியா? நாங்க சும்மா தேர்வு இல்லாத பேச்ச விட்டு போட்டு சாச்சாவை விட்டு கூட்டிடுவாங்கப்பா. இந்த ரோட்ல போடுற சத்தத்துக்கு, அவர் போடுற சத்தத்துக்கு எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க. இந்த பிரேக்கிங் நியூஸ் ஹரிதா தாத்தாவும் வந்துட்டா. இனி செய்தி எடிட் பண்ணாம கை கால் எல்லாம் வச்சு ஊரெல்லாம் பரப்பிடுவா. இந்த மனுஷன் கல்லாட்டம் இன்னமே இங்கேயே நிக்கிறாரா இல்லையா? பெய்த கூட்டிட்டு வாங்கப்பா. எங்கிட்ட மான மறுவாதி எல்லாம் சரி 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 கூட்டிட்டு வாங்க. முதல்ல உங்களோட சத்தத்தை பாட்டுங்க, நான் கூட்டிட்டு வரேன். சாய்புலானா என்ன ரோட்டு நடுவுல சத்தம்? இங்க வாங்க, இங்க வாங்க. சத்தம் போடாம ஈக்கணுமா? இந்த மனுஷனுக்கு ஒரு நாக்கு இல்ல, டபுள் நாக்கல் ஆக்கி. டபுளோ கபலோ உள்ளுக்கு வந்து பேசுங்க. வாங்க வாங்க, இப்படி வந்து இருங்க. மைமூன், அந்த உங்களோட சாச்சாக்கு சுட சுட சூடா ஒரு கோப்பி ஊத்தி கொண்டு வாங்களே. இங்க பாருங்க யூசுப்னா, நான் சும்மாவே சூட்ல கொதிக்கிறேன். அதுக்கு மேல கோப்பிய ஊத்தி இன்னும் ஏத்த பாக்குறீங்களா? எனக்கு கோப்பியம் வேணும், கௌப்பியம் வேணும். இந்த மனுஷனை குழப்பாம இருங்களையாப்பா நீங்க. சாய்பு சாச்சா, என்ன நடந்துச்சு நீங்க சொல்லுங்களே. என்ன நடந்துச்சா? என்ன ஏமாளில் நினைச்சிட்டாரு போல என் தலையில முளகரைக்க வந்துட்டாரு. அவரை போல எத்தனை பேரை பார்த்து வந்தா. நீங்க தாரிக்கு சாச்சா இப்படி பேசுறீங்க? நான் இந்த பெருநாள் சீசனுக்கு இந்திய சாரம் வியாபாரம் பண்ற சங்கதி உங்களுக்கு தெரியும் தானே? ஊருக்கே தெரியுமே. கச்சாங்காத்து அடிக்கிற சீசனுக்கு மன்னாருக்கு போயிட்டு கருவாட்டை தூக்கிட்டு வருவீங்க. மே மாசம் பிறந்தா யாழ்ப்பாணத்துக்கு ஓடி யாப்பனை அம்ப கொண்டு வருவீங்க. ஏப்ரலுக்கு வெள்ளக்காரனுக்கு வழிகாட்டி, மற்ற காலங்கள்ல கல்யாண போதும் நிப்பாட்டுங்க. இப்ப நான் சீசன் டைம் டேபிளா போட சொன்ன உங்களுக்கு. அதையும் இதையும் போட்டு குழப்பாம ஷாஜாக்கு விஷயத்த செல்ல விடுங்கப்பா. நீங்க செல்லுங்க சாச்சா, நீங்க செல்லுங்க. கொழும்புல பெட்ராவுல எனக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரி பிடிச்சி 5 லட்சத்துக்கு இந்திய சாரம் எடுத்தேன். மறைக்கார ராஜார் புடவை கடையில மொத்த சாரத்தையுமே எடுத்துட்டு 6 லட்சம் செக் தந்தாரு. சும்மாவே 1 லட்சம் நயம். இனி எதுக்கு பயம்? கொஞ்சம் பாயாம இருங்க யூசுப் நானா. செக்க பேங்க்ல போட்ட அது பம்ப் ஆகுது. போட மாறுதே இல்ல. ஒவ்வொரு தடையும் போனா ஒவ்வொரு செக் கிழிச்சு தந்து நாளைக்கு மாறுங்கிறாரு. இப்ப போனா என்ன கண்ட ஆளே மாறுறாரு. ஏண்ட ஒரு கூட்டாளிட்டு நான் கைமாத்தா எடுத்த சல்லு இது. அவன் என்ன போட்டு திண்டுகிட்டு இருக்கான். இப்ப இந்த மரிக்கார் ராஜார் ஊருக்குள்ள போதுமான மனுஷனாச்சே. வெள்ளையும் சொல்லையுமா வக்கத்துக்கு பள்ளிக்கு வந்துடுவாரு, முன் சபையிலேயே தொழுவாரு, எத்தனையோ நலன்புரி சங்கங்களுக்கு தலைவர், சமூக சேவைக்காக ஜேபி பட்டம் வாங்கினவர். அவரை இப்படி ஏமாத்துறாரு, நம்ப முடியலையே. நானும் தான் நம்பல. முதல் தடவை செக் ரிட்டர்ன் ஆன நேரம் என்னமா இன்னைக்கு பேசினா தெரியுமா? இங்க பாருங்க சாஹிப் நானா, இந்த மாதிரி இதுக்கு முந்தி யாருக்குமே நடந்ததில்லை. ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, மன்னிச்சுக்கோங்க. வியாபாரத்துல பேச்சு சுத்தத்தை பேணுறவன் நான். நீங்க ஒன்றுக்கும் பயப்படவானும். இந்த செக் வார திங்கட்கிழமை பேங்க்ல போடுவோம், விஷயம் ஹைராகும். அவர் சொன்ன மாதிரியே திங்கட்கிழமை போட்டேன். திரும்பவும் சைக்கிளை மிதிச்சு கடும் வெயில கலைச்சி அவர்கிட்ட போனேன். முந்தி இனிக்க பேசினவரு என்னமா கடுப்பா பேசினா தெரியுமா? இங்க பாருங்க, பிசினஸ் அப்படித்தான். எத்தனை பேர்ட்ட செக் இங்க மலை மாதிரி குனிஞ்சு இருக்கு தெரியுமா? ஒருத்தராவது வந்து இங்க கரைச்சல் பண்றாங்களா? நாங்க கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்றவங்க. உங்களோட லட்சம் எங்களுக்கு சொச்சம்.
அது மாற வேண்டிய டைமுக்கு மாறும். அது வரையில கடை பக்கமே வரவானம். வந்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேன். அவர் இப்படி பேசின ஆத்திரத்துலதான் சத்தம் போட்டுக்கிட்டு வந்தனா. சட்டம் எதுக்கு இருக்கு? எதுக்கும் ரிட்டர்ன் செக் எல்லாம் எடுத்துக்கொண்டு கிராம சேவகர் ஆளாமி கிட்ட போங்க. பார்க்க போன இந்த மரிக்கா ராஜர் ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லடி என்ற பொண்டாட்டியே என்ற கதை போலதான் இருக்கு. இவன போக்க பார்த்தா வெறுமனே முனாஃபிக் தனம் போலாலியா? போல இல்ல மைமூன், முனாஃபிக் தனமே தான். செக்க கொடுத்து போட்டு அது மாறும் பல தடவை வாக்குறுதி கொடுத்து போட்டு இப்படி மாறுபாடு செய்ததெல்லாம் 1 நம்பர் பச்சை முனாஃபிக்தனம். மூவிங்களுக்கு எதிர்பாரான இந்த முனாஃபிக்குகள அடையாளங்கள் ஒண்ணுதான் இந்த வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்யறது. சரியா சொன்னீங்க யூசுப் நானா, சரியா சொன்னீங்க. இன்றைக்கு பிசினஸுக்குள்ள சர்வ சாதாரணமா சகஜமான செயலா போயிட்டது. அந்த செக்குக்காக அலைஞ்சு எனக்கு 10,000க்கு மேல செலவு இல்லையா? பிசினஸ்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே முனாஃபிக்தனம் தான். உங்களுக்கு தெரியுமா, இந்த சில்லறை கடை அன்வர் நான் மெயின் வியாபாரம் இந்த தேம்பானி, கித்துள்பானி, கருப்பட்டி, தேங்காய், மிளகு கொட்டை இதுகள் தான். இதுவரை விக்கிற பசந்த பார்க்கணுமே. பாருங்க ஸ்ரீதேவி, இது ஒரிஜினல் தேம்பானி. மகியங்கண்ணையில பெத்தன்னுவல்ட காலடிக்கே பேத்து நான் வாங்கிட்டு வந்தது. அப்படி வர்ணிப்பார். இனி சொல்லுங்க. இனி என்னது? மீ பேனி வெறும் சீனி பேனி தான், மொத்தமா கலப்படம். இவட பொய்ய நம்பி வாங்கினா தொலைஞ்சதுதான். கித்துள்பானியும் அதே லெவல் தான், பொய்ய அவுத்துடுவாரு. பாருங்கோ, இந்த மாதிரி கித்துள் பெணி இந்த ஏரியாவிலே ஈக்காது. டெனியாவில இருந்து துனியா தொங்கல் போனாலும் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்தது. போத்தல மூடி இறுக்கி மூடவானம். சரி கேட்டுக்கோங்க, இறுக்கி மூடினா பட்டாசன் படிச்சிடும். கேஸ் அப்படிப்பட்ட கேஸ். காய்ச்சினா கல் கண்டு கட்டியா அடியில படிஞ்சிக்கும். இதுதான் ஒரிஜினல் கித்துள் பானிக்கு அடையாளம். சீனி நோயாளிகளுக்கு செல்லி வச்சு சாமான் இப்படி விற்பாரு. நம்பி எடுத்துக்கொண்டு போனா பானிக்குள்ள இருந்து பண்டக்கா வலுவலுப்பா வெளியில வரும். சீனிக்காரங்க நம்பி குடிச்சா இனி ஆளே முடிஞ்சு. இப்படி பொய் பேசித்தான் இவட முழு வியாபாரம் நடக்கும். முனாஃபிக்குகளோட அடுத்த அடையாளம் தான் தங்களோட வாசிக்காக வாய திறந்தா பொய் பேசுறது. இது மிச்சம் கேவலமான ஒரு குணம். இந்த அமானிதங்களை பாதுகாப்பா கொடுத்தா அப்படியே மோசடி செய்யறதும் பெரிய முனாஃபிக்தனம் என்று கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு நிறையவே நடக்குது. மிச்சம் எதுக்கு? எங்கட அந்த மலை வளவு இந்த ஷாஃபிரா தாத்தாட மாவளுக்கு நடந்த கதை தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்துச்சு மைமூன்? அப்படி கேளுங்க. அவங்க நீண்ட அந்த பழைய ஊட்ட உடைச்சு போட்டு புதிய ஊட்ட கட்ட தொடங்கினாங்க இல்லையா? கட்டின பாதி கட்டாத பாதியா அந்த வீட்டுல குடியேறிட்டாங்க. ஷாஃபிரா தாத்தாட மவளுக்கு வீட்டுல ஈக்கிய நகைவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பயம் வந்துட்டு, அதனால நீங்க அவசரப்படாம நீங்க கேளுங்கப்பா. இருந்த எல்லா நகைகளையும் ஒரு பொட்டியில போட்டு கட்டி ஆயிஷா தாத்தாட மவள் கிட்ட ஒப்படைச்சிருக்கா. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு எடுக்கிறத அவ சொல்லிக்கா. ஆயிஷா தாத்தாட மவள் அவட நெருங்கின கூட்டாளி தானா, அதனால தானே கொடுத்திருக்கா. நீ அவள்கிட்ட கொஞ்சம் நெருங்கின கூட்டாளி சுட்டி தான் கொடுத்திருக்கா. வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சு நகையை கேட்ட உடனே ஆயிஷா தாத்தாட மவள் பெரிய டிராமாவே நடிச்சிருக்காப்பா. என்னது? தந்த நகையை அல்மாரியோட ஒசக்கு தட்டில தான் வச்சு, இப்ப நீங்க கேட்ட சுட்டி தான் அல்மாரியை திறந்து பார்த்து வச்ச இடத்துல நகைய காணோம்னு சொல்லி ஒரு போர்டு போட்டாலியா. இது பெரிய அநியாயம் இல்லையா? நீ சும்மாவா? மொத்தம் 20 பவுன் நகை. ஏண்ட செக்கேஸ் மாதிரி தான் அமானியத்தை கொடுத்தா பாதுகாக்க. இப்படி கம்பி சுத்துற பேச்சு பேசுறதும் முனாஃபிக் அடையாளம் உண்டுதான். அதோட வாருங்க, இதே மாதிரிதான் இந்த பண மோசடி செய்யறது முனாஃபிக்தனமான வேலை தான். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சிம்பிளா நடந்து கொண்டிருக்குது. உண்மைதான், உண்மையா தான் சொல்றீங்க. எங்கிட்ட ஊர்ல ஒரு பொடியன், அவனை பத்தி ஊர்ல மிச்சம் பேருக்கு தெரியா. 10-15 வருஷமா வெளிநாட்டுல தான் வேலை. ஒரு நாள் திடீர்னு ஊருக்கு வந்துட்டான். ஊருக்குள்ள மௌலிகையும் பிடிச்சு கொண்டு பள்ளி வேலை பொது வேலைன்னு கையால செலவழிச்சு கொண்டு இறங்கி வேலை. ஊர்ல எல்லாருமே ஃபுல் சப்போர்ட். ஜப்பான்ல 50 பேருக்கு ஜொப்பிக்கு விசா
டிக்கெட் எல்லாம் எங்கட கணக்குல ஆளுக்கு 10 லட்சம் பொடியன் மௌலவிக்கிட்ட ஒரு நாள் லேசா பூசி விட்டுட்டான். பூசினது தூசு மாதிரி உருக்கெல்லாம் பரவிக்குவே. மௌலவிட ஆள் தானே முட்டி மோதி கொண்டு பொடியன்மாரு சல்லிய கட்டிட்டானுவல். சும்மா இல்ல 5 கோடி எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு பொடியன் ஊரை விட்டே ஓடி பாவம் மௌலவி ஊரூரா அலைகிறாரு பொடியனை தேடி. உண்மையிலேயே இது பொல்லாத முனாபிக் தான். இதே போலதான் டொங்கிட்டு கேசுவல் எங்கட பொம்பளவளுக்கு இடையிலயும் நடக்குதப்பா. அது என்ன மைமுன்னு துங்கிட்டு கேசுவல் சொல்றேன் கேளுங்களே, கேட்டுக்கோங்க. இந்த ஷீட் விட்டு ஜீனத் உங்களுக்கு தெரியும் தானே? அரிசி சீட்டு, பெட்ஷீட் சீட்டு, சல்லி சீட்டு, அதை பிடிக்க பொம்பளை தானே. சீதே பொம்பளை கண்ட இடத்துல பேசுவா. இதைய கண்டா நானும் நல்ல பொம்பளைன்னு சொல்லி நம்பித்தான் சல்லி சீட்டு பிடிச்சேனப்பா. என் கடைசி சீட்டு எல்லாம் ஒழுங்கத்தான் பேத்து கொண்டே இருந்துச்சு. கடைசி சீட்டை கேட்க போனேனா அவன் என்னமா கதைய பெரட்டினா தெரியுமா? இங்க பாருங்க மைமுண்டாத்தா, உங்களை சந்திக்க வாரத்துக்கு தான் நான் இந்த எல்லா சீட்டையும் எடுத்தவங்க இப்ப கடைசி சீட்டுக்கு காசு தராமலே பேசாம இருக்காங்க. கோலுக்கு மேல் கோலை போட்டு போட்டு பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல. நான் தான் ஏச்சுப்பட்ட வாக்குல ஈக்கேன். மைமுன்னதாத்தா, எனக்கிட்டையும் தர வாக்கில்ல, எனக்கிட்டையும் காசு இல்ல. அல்லாவுக்காக ஹலால் செய்துக்கோங்க, ஹலால் சொல்லுங்க. இப்படியப்பா கண்ணீர் மழை மழை மழையா வடிய வடிய அழுது கொண்டே சின்னாவ. என்ன செய்ய, ஹலால் சொல்லி போட்டு வந்துட்டேன். பொறவு விசாரிச்சு பார்த்தா கடைசி சீட்டை எல்லாருக்கும் இப்படித்தானப்பா இந்த கடாசி காட்டிக்க. சில பேர் இருக்கிறாங்க, முன்னுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னுக்கு வேற மாதிரி பேசுவாங்க. இந்த பேரை பொடியன ஸ்கூலுக்கு சேர்க்க போன நேரம் பிரின்சிபல் என்னமா பெரிய பேசினா தெரியுமா? அவர் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன், எல்லாருக்கும் நல்ல மனுஷனா கேளா. என்னகிட்ட என்ன சொன்னா தெரியுமா? யூசுபு நானா, உங்களோட பிள்ளைக்கு எல்லா தகுதியும் இருக்கி கட்டாயம் கடிதம் வருவோம். காத்திருந்து ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். பார்க்க போனா இப்படி நிறைய பேருக்கு முன்னால் ஒரு மாதிரி பேசி போட்டு பின்னால பெரிய கேம் கொடுத்து இருக்கிறாரு. ஏதோ பெரிய சப்ஜெக்ட் ஒன்றை பத்தி பேசி கொண்டிருக்கிற போல விளங்குது. அது யாரு பின்னால கேம் கொடுக்குறவங்க? மாஸ்டர் மாஸ்டர் வயசானாலும் காதிலும் கூர்மையா தான் ஐக்கிய மாஸ்டர். இளமை சந்தோஷம் சந்தோஷம். சரி அது சரி அது சரி போனது போதும். யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரு மாஸ்டர், இந்த முனாபிக்தனமான செயல்களை செய்யற ஆக்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் மாஸ்டர். முனாபிக்தனம் எவ்வளவு கேவலமான தெரியுமா, எவ்வளவு பாரதூரமான தெரியுமா? இது அறியாமலேயே அதை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் படிக்கிற காலத்துல நடந்த ஒரு சம்பவம் கேடுவோம். ஸ்கூல் பிரின்சிபல் தேவைக்கு ஸ்கூல் செய்யல, ஏதோ வேண்டா வெறுப்பா எடுத்தான் பிடிச்சான்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் பென்ஷன் போன பிறகு வெளியில இருந்து ஒரு பிரின்சிபல் வந்தார். அவரும் பழைய ஊட்டி கதவை திறந்தாரா? அதுதான் இல்ல திறமையா சூப்பரா செஞ்சாரு. ஸ்கூலு சரியான முன்னேற்றம், ஒரிஜினல் ரிசல்ட், ஊரெல்லாம் அவருடைய பேச்சு. இது பழைய மனுஷனே பிடிக்கல. பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷன். அவரை பத்தி கட்டுக்கதை எல்லாம் அவுத்து விட்டாரு. ஆனா நேரடியா கண்டா என்ன முகம்பத், என்ன சிரிப்பு, என்ன சலாம் தெரியுமா? உள்ளுக்குள்ள நெருப்பு, வெளியில சிரிப்பு. இதுவும் முனாபிக்தனம் தானே மாஸ்டர். இன்றைக்கும் பொறாமப்பட்டு பொய் வதந்திகள் எடுத்து வருவரும் முனாபிக்தனம் மாஸ்டர். சரியா சொன்னீங்க சாஹிபுனானா, சரியா சொன்னீங்க. மனுஷன் மனுஷனா இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்துல கடமையில சரிவர பேணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நேர்மையா இருக்கிறது, உண்மையை பேசுறது, நம்பிக்கையா நடக்கிறது, அமானிதங்களை பாதுகாக்கிறது, கோல் சொல்லி ஆளுக்கால் மூட்டி விடாமல் இருக்கிறது போன நட்பண்புகளோடு நடப்பவர் தான் உண்மையான முஸ்லிம். இதற்கு எதிர்மாறாக நடக்கிறவங்க தான் முனாபிக்குகள். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிமாகவே பிறந்து நீங்கள் முஸ்லிமாகவே மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதுதான் மாஸ்டர் ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர் பார்த்தா சொல்றான், நீங்க அல்லாஹ் பயப்படுற இடத்துல பயந்து கொள்ளுங்க, நீங்க முஸ்லீம் ஆகாத வரையில மரணிக்காதுன்னு சொல்றான் மாஸ்டர். ஒவ்வொரு ஜும்மாலையும் சொல்றதான மாஸ்டர். இந்த முனாஃபிக்கள் எப்படி மாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? கஷ்டம் தான்.
முனாஃபிக்கள் இந்த முஸ்லீம் தான் இப்பாங்க. உமர் அலி அல்லாஹ் கொன்றவனே 5 நேரம் வக்கத்துக்கு தொழுகை விட மாட்டாங்க. முதல் வருஷம் தொழுறவன். இந்த முனாஃபிக்குகள் இந்த தௌபா கேட்காமல் அவங்க மௌத்தானா மௌத்துக்கு பிறகு 70 முறை மன்னிப்பு கேட்டா மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். இவங்க நரகத்துல அடித்தளத்துல தான் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. மாஸ்டர், நீங்க சொல்ற நேரம் எனக்கு குடல் வாய் எல்லாம் நடுங்குது. ஆனா அதிகமானவங்க இதை உணராம நடக்கிறாங்களே மாஸ்டர். எனக்கு வாய் அடைச்சி போச்சு. மாஸ்டர், இந்த பெருநாளைக்கு அபாயா வாங்கி தாரேன்னு சொல்லி வாக்குறுதி அழிச்சு போட்டு தராம சரியானத்துல ஆணி அடிச்சிட்டீங்க. அது புருஷன் பொண்டாட்டி கேஸ் சரியா? அதுல அது வாக்குறுதி மாறினா அது போற கையில சல்லி அடிச்சா வாக்கு மாற மாட்டேன். சஞ்சாரம். பிரதி அக்குரணை சஹாப்தீன். சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதீசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.